வணக்கம் மக்களே. இன்றைக்கி 2 நிமிஷத்தில் சமையல் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? இது கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலை பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா, சாதம் மட்டும் வச்சுக்கிட்டோன்னா, ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பிசைஞ்சி சட்டுன்னு சாப்பிட்டுடலாம். இது உருளைக்கிழங்கு பொரியல். இதுவும் பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு போட்டு தாளித்து அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு 2 நிமிஷத்தில் வெந்து விடுச்சுங்க. சைட் டிஷ்ஷு முடிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும் போல் இருக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் சாதம் பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தயிர் சாதம் சாப்பிட்டா நிறைவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு புடி சாதத்துக்கு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி சாப்பிட்டா நிறைவாக இருக்குது. ஸோ இந்த மொத்த சாப்பாடுமே நான் 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டேன். அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சாச்சு. கருவேப்பிலை பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை 2 நிமிஷத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஆறின சாதத்தில் கிளறிட்டிங்கன்னா கருவேப்பிலை சாதம் ரெடி. 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், சட்டுன்னு அதை தாளித்து நீங்கள் சாப்பிட்டுடலாம்.